வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சின்ன தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 15, ஜீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகா 3, கொத்தமல்லி இலை 1 கட்டு எடுத்திருக்கேன், எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம அதை வதக்கிக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம், கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இது காரம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால நான் 3 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தோட, அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டு கூட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.